ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டாரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இது வீக்லி செக்ஷன் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அதாவது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். அண்ட் எஸ், எனக்கு வீடியோஸ் கொஞ்சம் கேப் விட்டு தான் வருது. நான் வேற ஒரு ஒர்க்லயே நான் பிஸியா இருக்கேன். ஸோ எனக்கு அந்த இதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இதுலயும் பண்ணணும் கொஞ்சம். ஸோ அதனால கொஞ்சம் லேட்டா வீடியோ வரும். எஸ், வீக்லி அண்ட் செக்ஷன் வேற, மந்த்லி செக்ஷன் உங்களுக்கு ரெகுலரா வரும். வேற ஆப்ஷனல்ல ஏதாவது வீடியோஸ் வர்றது வந்து மைட் பி கொஞ்சம் ரேரா வரலாம். சரியா, கொஞ்சம் டைம் எடுத்து வரலாம். எஸ், நம்ம இப்போ வந்து வீக்லி செக்ஷன் பார்க்கலாம், எனர்ஜிஸ் செக் பண்ணலாம். சரியா, அந்த பைல் செலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க, 3 பைல் கொடுத்துருக்கேன். 3 பைல் ஆஸ் யூஷுவல் நீங்க சூஸ் பண்ணலாம். இது பைல் 1க்கான எனர்ஜி, பைல் 2, பைல் 3. இதுல உங்களுக்கு எது அட்ராக்ட் பண்ணுதோ அந்த கிறிஸ்டலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ், நீங்க யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்ஸ் கொடுக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். எஸ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் உங்களோட கமெண்ட்ஸே ரீட் பண்ணுவேன் எப்பப்போ டைம் கிடைக்குதோ. அண்ட் எஸ், அதுல நீங்க கேட்டிருந்தீங்க, நான் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரீடிங்ஸ் எடுக்கணும்னா பர்சனலி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க பார்த்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம இப்போ பைல் 1க்கு போலாம். பைல் 1 ஓவரால் எனர்ஜிஸ் பார்க்கலாம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட். மேனோட எனர்ஜி, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஹெல்ப் கிடைக்குது உங்களுக்கு காட் கிட்ட இருந்து. சரியா, இது ரொம்ப மிராக்கிள்ஸ் மாதிரியான எனர்ஜி, மிராக்கிள் நடக்கும் உங்களுக்கு. டிஃப்ரெண்டா பாருங்க, இது ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி. வாவ், நீங்க உங்க மேல நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. இது வந்து ஹீலிங்கா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், பிரேயரா இருக்கலாம். சரியா, நீங்க 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்றீங்க. ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜி எனக்கு இங்க என்ன சொல்லுதுன்னா, உங்க தேர்ட் ஐ பத்தி பேசுது. சரியா, ஓவரால் எனக்கு இந்த வீக்ல தெரியுது நீங்க நிறைய பேலன்சிங்கான எனர்ஜிஸோட பிளஸ் நீங்க ஐ வைப்ஸ்ல இருக்க போறீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. நீங்க ஒர்க்கை பேலன்ஸ் பண்ற டைம்ல ஒர்க்கையும், வேற உங்க ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியை பேலன்ஸ் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியும், உங்களோட ஃபேமிலி லைஃப், லவ் லைஃப் எதையும் நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது அட் த டைம்ல பேலன்சிங் எனர்ஜிஸ். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டா பண்றீங்க, அந்த மாதிரி எனர்ஜி. எஸ், இந்த வீக்ல கொஞ்சம் கோவம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பிகாஸ் காளியம்மனோட எனர்ஜி வருது, ரைட்? அவங்களுக்கு கொஞ்சம் கோபமா இருக்கும். பட் இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு என்னன்னா, 3 கண்கள் தெரியுது பாருங்க. ஸோ சம்திங் நீங்க ரொம்பவே ஸ்பிரிச்சுவலானதா இருக்கலாம், இல்லைன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கலாம். ஏதோ டெப்த பார்க்க போறீங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா, எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் கிடைக்குது, கடவுள்கிட்ட இருந்து எனக்கு ஹெல்ப் கிடைச்ச மாதிரி தெரியுது. பிகாஸ் வாட்டர் எனர்ஜி இருக்கு, ரைட்? வாட்டருக்குள்ள ஒரு கயிறு வருது. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வருது. அதை நீங்க ஹோல்ட் பண்ணி போவீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ். ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. எஸ், உங்களுக்கு இங்க ஹியூமன் வேர்ல்ட்ல உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குதோ இல்லையோ, கடவுள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸும் ஒரு சில பேருக்கு எனக்கு தெரியுது. கடவுள்னு சொன்னே பாருங்க, ஸ்ட்ரென்த்துக்கான எனர்ஜி தான் வந்திருக்குது. த எலிஃபென்டோட எனர்ஜி பாருங்க. எனக்கு எப்பவுமே கணேஷோட எனர்ஜி தெரியும் அந்த எலிஃபென்ட்டை பார்க்கும்போது. எஸ், இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா மெசேஜஸ் பார்க்கலாம். எஸ், thank you spirit for pile 1. Yes, number 1. Thank you spirit. 1 to 7. Okay. Thank you love. Mata Rama, please let me know. What is it?
நைன் ஆஃப் கப்ஸ் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு இதுலயே ஏதோ ஒரு மிரக்கல்ஸ் மாதிரி நடக்கும். இந்த எரஃபென்ட்டோட எனர்ஜியை பாருங்க. உங்களோட முன்னோர்களோட பிளஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது காய்ஸ், சரியா? இல்லைன்னா ஐம் சாரி டு சே திஸ், உங்களோட ஃபேமிலியில யாராவது ஆஃப் ஆயிட்டாங்க, உங்க மதர், மாம், டேட் அந்த மாதிரி. ஸோ எஸ், அவங்க மூலமாவும் உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்ல பிளஸிங்ஸ் இருக்குது. எஸ், 10 ஆஃப் wands வந்து சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு எண்டிங் இருக்குது, சரியா? கன்ஃபியூஷனா இருக்குது பாருங்க. இதுல நிறைய இந்த வான்ஸ் எனர்ஜிஸ் எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குது, குப்பை மாதிரி. ஸோ அது கிளென்ஸ் ஆகும், சரியா? பிகாஸ் இதுல 5 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி இருக்குது. டெஃபினெட்லி ஏதாவது பெயின், டிஃபிட் அதை நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க இந்த வீக்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? அந்த எஸ், எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா, உங்களுக்கு எக்ஸ் லவ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் ரிலீஸ் ஆகும். உங்க பெயின்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகுறீங்க. பிகாஸ் 2 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் 2 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, த எரஃபென்ட்டோட எனர்ஜி வருது, சரியா? 2 எனர்ஜி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குது. ஒண்ணுமே எனக்கு இங்க நெகட்டிவா தெரியல. ஆக்சுவலி நீங்க உங்ககிட்ட நீங்க கனெக்ட் ஆகுவீங்க. ஒரு சில பேரு உங்க சோல் மஷின் கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் எனக்கு ஹைலி தெரியுது. எஸ், அண்ட் எனக்கு ஒன் மோர் திங் என்ன தெரியுதுன்னா, 5 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி. எஸ், எதையும் பிடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க உங்க பாஸ்ட, அதை ரிலீஸ் பண்ணுங்க, சரியா? இந்த பெயின்ல நீங்க இருக்க வேண்டாமா, அதை தான் இங்க சொல்லுது. எனக்கும் இங்க அந்த மெசேஜ் தான் கிடைக்குது, சரியா? இந்த பெயின்ல இருக்க இருக்க உங்களுக்கு ரொம்ப பாடி பெயின், ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி எனர்ஜில போவீங்க, சரியா? உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறத நீங்க பாருங்க. நீங்க எப்பவுமே இருக்குதுல்ல, இந்த எனர்ஜிஸ்ல நான் சொல்றேன், உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு உங்ககிட்ட எது இருக்குது பெஸ்ட் அதை பாருங்க, சரியா? மைட் பி சான்சஸ் இருக்கு அது மத்தவங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். மைட் பி உங்களுக்கு தோணலாம், இவங்க கிட்ட இந்த பர்சன் நல்லா இருக்காங்க, அதே மாதிரி எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்க கிட்ட என்ன நல்ல குவாலிட்டி இருக்கு உங்க பார்ட்னர் கிட்ட, அதை பார்க்க பாருங்க, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் 2 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி வந்துட்டு அதுக்கு பக்கத்துலயே 9 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, ரைட்? எமோஷனலி சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு வேணும், ஆனா இருக்குது உங்களுக்கு டெஃபினட்டா, சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நான் ஒரு எக்ஸாம்பிள்ல தான் சொன்னேன். ஆப்போசிட் பர்சனை நீங்க பாக்கீங்க, அவங்க உங்களோட எவ்வளவு பெட்டரான சேலரி வாங்குறாங்க, இல்லைன்னா நீங்க யூடியூபரா இருக்கீங்கன்னா அவங்க உங்களோட எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளவு வியூவர்ஸ் இருக்காங்க, அப்படி பாக்குறதோட நீங்க பாருங்க, நீங்க பாக்குற வேலை உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, நீங்க யாருக்காவது நல்லது பண்றீங்களா, நீங்க ஃபேக்கா ஏதாவது போடாம இருக்கீங்களா, பண்ணாம இருக்கீங்களா, அத பத்தி பாருங்க. பிகாஸ் இது உங்களோட சொந்த உழைப்புல தான் நீங்க எல்லாமே பண்றீங்க, ரைட்? சோ மத்தவங்க கிட்ட கம்பேர் பண்றதோட உங்ககிட்ட பெஸ்டா இருக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க, சரியா? உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஏதாவது யூடியூபரா இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல நீங்க பெஸ்டா எது பண்றீங்க, எக்ஸலண்டா நீங்க எது பண்றீங்க, அத பத்தி நீங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இதுல லிட்டரலி தெரியுது. எஸ், இந்த பாட்டம்ல பாருங்க கைஸ், நான் சொன்னேன் 10 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, 9க்கு அப்புறம் 10 வருது, சரியா? எஸ், இங்க ஆல்ரெடி 10 இருக்குது, எண்டிங் காட்டுது. தெர் மைட் பி சான்சஸ் இருக்கு செகண்ட் மந்த்ஸ்ல ஏதாவது உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம், சாரி செகண்ட் வீக்ல உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹைலி தெரியுது. இல்ல இப்போ உங்களுக்கு அந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, ஃபோக்கஸ்ல இருக்குது, சரியா? ஃபேமிலி லைஃப் இருக்கலாம், இது ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம், ஹாப்பினஸ்க்கான எனர்ஜிஸ் கூட இருக்கலாம், சரியா? அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு இதுல கிடைக்குது. ஓகே, ஸ்பிரிட் அனிமல் கிட்ட இருந்து நம்ம கிட்ட ஏதாவது மெசேஜ் கொடுக்காங்களான்னு பார்க்கலாம், சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட் அனிமல், தேங்க்யூ so much.
உங்க ஸ்பிரிட், உங்களுக்கு ஸ்பிரிட் ஏதாவது இது கொடுக்காங்களா மெசேஜ் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச். ஈகிள், ஈகிள் ஸ்பிரிட் உங்களுக்கு இதா இருக்காங்க. ஐ எம் அவேக்கனிங் எவ்ரி டே இன் மெனி வேஸ், ஐ என்ஜாய் இன் சீயிங் கனெக்ஷன். ஓகே, நான் தான் சொன்னேன் நீங்க அவேக்கனிங் இதுல நீங்க இதாயிட்டு இருக்கீங்க சரியா. கான்சியஸ் மைண்ட், ஐ எம் கான்சியஸ்ங்கிற இதுல நீங்க டேபிங் ஆயிட்டு இருக்கீங்க. ஈச் டே உங்களுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கும். நீங்க புது புது விஷயத்த உணரலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது சரியா. நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க, எல்லா விஷயத்துக்கும் கிளாரிட்டி உங்களுக்கு எல்லா இதுக்கும் கிடைக்கும் சரியா. பிகாஸ் த ஐ பிரிஸ்டஸோட எனர்ஜியும் அதுதான், ஈகிள் ஸ்பிரிட்டும் அதே தான். ஈகிள் வந்து எஸ் தூரத்து பார்வை பாக்குறதுன்னா, அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நீங்க ஏதாவது கரியர் பாத்ல இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கனாலுமே எஸ் இந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கணும். ஈகிள் ஸ்பிரிட் ரொம்பவே பவர்ஃபுல்லானது ரைட். சோ அதுதான் இருக்கிறதுலயே அவங்கதான் ஹை லெவல்ல இருப்பாங்க, யூனிக்கா இருப்பாங்க. ஸ்பெஷலி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் வேர்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னா யூனிக்கா இருக்கிறது. பிகாஸ் ஈகிள் ஸ்பிரிட் வந்து ரொம்ப ஹைல மேல பறக்கும் ரைட், எல்லா பறவைங்களோட. சோ அந்த மாதிரி எனர்ஜி எல்லா பறவைங்களும் இதுக்கு ஈக்குவலா வராது. அதான் சொன்னேன் நீங்க டிஃப்ரெண்ட் சரியா. எல்லா இதுக்குமே நீங்க ஈக்குவலா இருக்கணும், இல்லைன்னா காம்படிட்டிவா இருக்கணும்னு யோசிக்காதீங்க. அதுதான் இங்க சொல்லுது. உங்களுக்கான எனர்ஜியும் இருக்குது, உங்களுக்கான பவரும் இருக்குது, பட் உங்களுக்கு ஹையர் செல்ஃப் கூட நிறைய இருக்குது சரியா. நான் சிம்பிளி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸ்பிரிட். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்க இன்சல்ட் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உங்களுக்கு 3 டைம் என்னது, நான் ரெடி இல்ல. மோனலாஜிக்கல்ஸ்ல உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குமா? கன்க்ளூஷன் ஆர் விதின் ரீச், ஃபுல் மூன், ஃபிக்ஸ்ட் மூன், ஹோல்ட் யுவர் விஷன். ஓகே, நீங்க விஷன் போர்டு பண்றது ரொம்ப நல்லது. வாட் யூ நீட் டு ரிலீஸ், நான் இது உங்களுக்கு சொல்லிட்டேன், ரிலீஸ் பண்ண வேண்டியது ரைட். கம்யூனிகேஷன் இஸ் கீ, கம்யூனிகேஷன் இஸ் யோர் கீ. ஓகேவா, உங்க கீ இதே அதுதான். ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வேணும் சரி. அதான் நான் சொன்னேன் ஐ எம் கான்சியஸ்ங்கிற எனர்ஜில நீங்க டேப்பிங் ஆகுறீங்கன்னு. எஸ், கன்க்ளூஷன் அது உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணுமோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது. தெர் மைட் பி சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபுல் மூன் டே வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் சரியா. இது வந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. நீங்க ஏதாவது கிளாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுலயும் உங்களுக்கு வந்துச்சு, கிளாரிட்டி கிடைக்கும் கண்டிப்பா. ஓகேவா, ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஹோல்ட் யோர் விஷன், விஷன் போர்டு பண்ணுங்க. உங்களுக்கு என்னது பண்ணணுமோ அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ஆரம்பிங்க சரியா. அதை ப்ராப்பரா நெகட்டிவா ஃபீட் பண்ண வேண்டாம் உங்களோட சப்கான்சியஸ்ல சரியா. அண்ட் நான் உங்களுக்கு இன்னொன்னு நான் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எஸ், நீங்க விஷன் போர்டு பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏதாவது பண்ணலாம். பட் உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க அது பண்ண முடியும் சரியா. அந்த பெயினை பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த ஹர்ட், அந்த பெயின் தான் நீங்க ரிப்பீட்டடா விட்னஸ் பண்ணுவீங்க. பாருங்க, இது வந்து ரொம்ப சுலபம். உங்களை நீங்க தான் ரெஸ்கியூ பண்ண முடியும் சரியா. வேற யாரோ வந்து உங்களை எடுத்து இது ஒவ்வொன்னா கலத்தி விட மாட்டாங்க. பாருங்க, கத்திக்கு இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒயர் மாதிரி, ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருக்குன்னு வைங்க. இந்த கத்திய வச்சு நீங்க இதை வெட்டிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? உங்களுக்கு சிம்பிளா நீங்க அந்த இதுல இருந்து ரிலீஸ் ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஈஸி டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா கடவுள். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஆனா வந்து நீங்க மேனிஃபெஸ்டேஷன் எது பண்றீங்களோ கான்சியஸா பண்ணுங்க. பிகாஸ் இங்க எனக்கு இன்னொரு மெசேஜும் கிடைக்குது. கடவுள் வந்து உங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன தேவையோ டைம் டு டைம் அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பட்
எது நல்லதா இருக்கோ பெர்ஃபெக்டா இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், நான் இன்னொரு கார்டு எடுக்கேன். The சன்னோட எனர்ஜி, சக்சஸ், நியூ பிகினிங், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப். எஸ், இது ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜஸ் தான் உங்களுக்கு நான் எடுக்கேன். ஹாப்பினஸ், ஃபர்டிலிட்டி, எஸ் குழந்தை பாக்கியம் ஏதாவது நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃபைனான்சியலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா எஸ் அது உங்களுக்கு வரும். ஏதாவது ட்ரூத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் வரும். ஒரு குட் சோல்மேட், ஹார்மனி, அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எஸ் அதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்பர் 6க்கான எனர்ஜிஸும் இருக்குது. ரைட்? எஸ், ராதாகிருஷ்ணனோட இது எஸ் தெர் மைட் பி சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு உங்க பார்ட்னர் உங்களோட வயசுல மூத்தவங்களா இருப்பாங்களா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் வருது. ஸ்பெஷலி ஃபார் மேலுக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் வருது. எஸ், கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஃபியூச்சர் செல்ஃப்க்கு மெசேஜ் கிடைக்குது. ரொம்பவே ஆத்தென்டிக்கா இருக்க போறீங்க இந்த வீக்கு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது. மகாலட்சுமிக்கான பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி இருக்குது. இன்னும் உங்க பியூட்டியை பத்தியும் எனக்கு தெரியுது. தெர் மைட் பி சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இந்த வீக்ல பியூட்டியும் நல்லா இருக்கலாம். சரியா? மகாலட்சுமியோட எனர்ஜி வருது. ஓகே, இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ். பைல் 2க்கு போலாம். ஹலோ பைல் 2. எஸ், பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஓகே, த ஸ்ட்ரென்த்கான எனர்ஜி. ஓகே, ஒரு சில பேரு எஸ் ஒரு சில பேருக்கு காடோட சப்போர்ட் இருக்கு, யூனிவர்ஸோட சப்போர்ட் இருக்குது, ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட் இருக்குது. த வேர்ல்டுக்கான எனர்ஜி ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது. ஹெல்ப் கிடைக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு டிராவல் இருக்குது. ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இந்த வீக்ல. பர்ஃபெக்ட் டைமிங்கா இருக்கும். ஏதாவது லான்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலுமே எஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் அவைலபிளா இருக்கும். சரியா? நிறைய பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது. நீங்க ரொம்ப பக்தியா இருப்பீங்க இந்த வீக்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் எனக்கு இங்க தெரியுது. சரியா? வாட்டருக்கான எனர்ஜி, ஏதாவது வாட்டர் பிளேஸ்ல நீங்க விசிட் பண்றது நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஏதாவது விசிட் பண்ணலாம் இந்த வீக்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் எனக்கு இங்க தெரியுது. டிஃப்ரெண்ட் வேல திங்க் பண்றது, டிஃப்ரெண்டா பண்றது, இல்லைன்னா டிஃப்ரெண்ட் குக்கிங் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்டா பண்றது, இல்லைன்னா வீடு சேஞ்ச் பண்றதோ, வீட்டுல இன்டீரியர்லி ஏதாவது சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். மதர் சப்போர்ட் இருக்கும். அகைன் ஸ்ட்ரென்த்கான எனர்ஜி. ஓகே, இன்ஃபினிட்டிக்கான எனர்ஜி எனக்கு தெரியுது. டபுள் டைம் இன்ஃபினிட்டி வந்திருக்குது. ரைட்? நீங்க இன்ஃபினிட்டி எனர்ஜி கூட நீங்க கனெக்ட் ஆகுறது நல்லா இருக்கும். சரியா? உங்ககிட்ட ஏதோ ஒரு ஆர்டிஸ்டா இருப்பீங்கன்னு நினைக்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஆர்டிஸ்ட் எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. ஓகே, பார்க்கலாம். The devil. Yes. Okay. Son of Cups. Okay. பேலன்சிங்கான எனர்ஜி. எஸ், நீங்க பேலன்சிங் என்ன கொண்டு வரல, பட் ஸ்டேஜ் எனர்ஜில நீங்க இருக்கீங்க. சன் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி. எஸ்,
ஸ்லோவா இருக்குது. எஸ், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து சொல்றது எஸ், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி உங்களுக்கு குட் மணி வருது. கங்க்ராச்சுலேஷன். ஸோ நீங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், இது பிளஸ்ஸிங்கா உங்களுக்கு கிடைக்குது இந்த மணி இந்த வீக்ல. இது உங்களுக்கு சேலரி கூட இருக்கலாம், டெஃபினட்டா அது கூட ஏதாவது இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எனக்கு தெரியுது. 1 இயர் ஒரு சில பேருக்கு ஸோ இன்சோ ரீசன் சிக்னிஃபிகண்டா இருக்குது. சரியா, நீங்க ஏதாவது லான்ச் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா பர்டிகுலர் டைம் எடுத்து லான்ச் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு இங்க தெரியுது த வேர்ல்டோட எனர்ஜி தெரியுது. ரைட், த டெவில் ஃபார்ம் வந்திருக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு பக்கத்துல டெவில் ஃபார்ம் வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல ஜஸ்டிஸ்கான எனர்ஜி, சன் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னன் யாங்கோட எனர்ஜி எனக்கு இதுல ஃபீல் ஆகுது. சரியா, கர்மா. சோ இன்சோ ரீசன் நீங்க ஏதோ கர்மா கொடுத்துருக்கீங்க. த டெவில் எனர்ஜி வந்து சொல்றது என்னன்னா, த டெவில் வந்து எஸ் ரொம்ப ஹார்ஷான எனர்ஜி இல்ல, ஏதாவது பெயின் நீங்க திரும்ப திரும்ப நீங்க அதே ரிப்பீட்டடா அதே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ரிப்பீட்டடா லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஜாப்ல இருந்து வெளியே போறது, இல்லைன்னா ஜாப் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறது பிடிக்காம, இல்லைன்னா உங்களை ஜாபை விட்டு எடுக்கிறது. இது சேம் பேட்டர்ன் உங்க லைஃப்ல ரிப்பீட்டடா போயிட்டு இருக்குதுன்னா ஸோ இன்ஸ் ரீசன் உங்களோட கர்மா பேலன்சிங்ல வர வேண்டியதா இருக்குது. சரியா, நீங்க வந்து அத நீங்க உங்களை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது உங்க கூட இருக்கிறவங்க. ஸோ இன்சோ ரீசன் எனக்கு சரியில்லைன்னு தோணுது. சரியா, தெர் மைட் பி உங்க ஃபேமிலியா இருக்கலாம், தெர் மைட் பி சான்சஸ் இருக்குது உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், நெய்பர்ஸ், அந்த மாதிரி உங்க என்வாயர்மெண்ட் சரௌண்டிங்ல இருக்கிறவங்க சரியில்லை. சரி, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. பிகாஸ் பிளாக் அண்ட் ஒயிட்கான எனர்ஜி வருது. ரைட், நிறைய கர்மா ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. கார்மிக்க நீங்க நிறைய விட்னஸ் பண்ணிருக்கீங்க. கார்மிக்ங்கிறது நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. சரியா, நீங்க ஒரு டைம்ல மல்டிபிள் வேலை கூட நீங்க பண்ணதுக்கு சான்சஸ் உங்களுக்கு ஹையா தெரியுது எனக்கு. இப்போ உங்களுக்கு குருவோட பார்வை எனக்கு ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த வேர்ல்டு கார்டை வச்சு அது கூட ஸ்ட்ரென்த்துக்கான எனர்ஜிஸ் இருக்குது. ரைட், ஸோ ஏதாவது நெகட்டிவான திங்ஸ் இருந்து, ஏதாவது பெயின் இருந்துச்சு, டிஃபீட்ஸ் இருந்துச்சு, அதை ரிலீஸ் பண்ணுங்க. சரி, அப்போதான் நீங்க இந்த எனர்ஜில டேப்பிங் பண்ண முடியும். பிகாஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப் பாக்குறேன். இது வந்து ஒரு ஹியூமன் ஃபார்ம்லயும் உங்களுக்கு ஹெல்ப் வரலாம். ஏதாவது எர்த் சைன் இருப்பாங்க, கேப்ரிகான், வர்கோ, டாரஸ். சரியா, மகரம், கன்னி, இல்லனா ரிஷபம். எஸ், எனக்கு இங்க தெரியுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த லயன் மாதிரி எனர்ஜில வாங்க. சரியா, இங்க எலிஃபண்டோட எனர்ஜி, லயனோட எனர்ஜி இருக்கு. ஓகேவா, சோ எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா காய்ஸ், சோ இன்ஸ் ரீசன் உங்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. சரியா, நீங்க அனிமல்ஸ் லவரா இருக்கலாம், எனக்கு அந்த மாதிரியும் வைப் கிடைக்குது. எஸ், நீங்க அனிமல்ஸ் கூட நீங்க நிறைய கனெக்டடா இருந்தீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான எனர்ஜிஸை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு உங்களோட சக்சஸ்க்கு பிளாக்கேஜா இருக்காங்க. சரியா, அகைன் அண்ட் அகைன் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். there might be any, because இங்க the devil கார்டோட எனர்ஜி தெரியுது. சரியா, ஒரு செல்ஃப், அதாவது நீங்களே உங்களை கில்ட்ல போடுறது, அதுவும் தெரியுது எனக்கு. பட் ஒரு சில நேரத்துல நீங்க மத்தவங்களையும் டைரக்டா பிளேம் பண்றீங்க. ஜட்ஜ்மெண்டல் எனர்ஜில போக வேண்டாம். பிகாஸ் உங்களுக்கு சனி பகவானோட பார்வைகள் இருக்குது. சரியா, அது எஸ், கடவுள் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, பட் கர்மாவை நமக்கு அனுபவிச்சு ஆகணும். சரியா, அந்த மாதிரி எஸ், நான் இப்போ கர்மா பத்தி பேசுறது எஸ், உங்களோட பாஸ்ட் லைஃப்க்கு கர்மா ஸோ ரீசன் இருக்கு. அது ஹீல் ஆகும்னா எஸ், நீங்க அனிமல்ஸ் கூட நிறைய கனெக்ட் ஆகுறது, அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்றது, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க பண்ணலாம். அது உங்களுக்கு அந்த பெயின்ல இருந்து வெளியே கொண்டு வரும். உங்களோட கர்மால ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். சரியா, உங்களோட குட் கர்மா ஆட் ஆன் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது.
இது வேண்டாம். இந்த எனர்ஜி ரொம்ப பெயின்ஃபுல்லானது. சரியா? இது நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு இங்க தெரியுது, நீங்க உங்களோட பாஸ்ட் லைஃபுக்கு ஏதாவது இருக்குல்ல, பெயினை நீங்க அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அதை ரிலீஸ் பண்ணாம கேரி பண்ணும்போது உங்க லைஃப்ல திரும்ப திரும்ப நீங்க அந்த பெயினை விட்னஸ் பண்றீங்க. சரியா? பெயினுக்கு பப்பாய் சொல்லிடுங்க. இந்த பெயின் வேண்டாம். சரியா? இந்த மாதிரி எனர்ஜில நீங்க எதுக்கு சொன்னா உங்க ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய மல்டிபிள் டேலண்ட் இருக்குது. நீங்க ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சன், ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். ஓகேவா? எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் நீங்க நிறைய விஷயங்களை சேனல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்க டினாயல்ல இருக்கீங்க. பிகாஸ் பாருங்க, த சன் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி, நைட் ஆஃப் கப்ஸ்கான எனர்ஜி. இங்க லேட்டா தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பிகாஸ் ராஜாவோட பையன் வந்து எப்பவுமே லேட்டா எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. பட் பாருங்க, உங்க முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ப்ரைஸான கப் இருக்குது. இதை எப்படி இது யூஸ் பண்ணணும், இதை எப்படி நம்ம குடிக்கலாம், இது மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. சரியா? இப்ப நைட் இருந்தாலும் டே ஆகும் டெஃபினட்டா எனக்கு இங்க தெரியுது. சரியா? பிகாஸ் இந்த ஜஸ்டிஸோட எனர்ஜி வருது. ரைட்? கர்மா ரிலீசிங்கான எனர்ஜி. இதுல ஃபேமிலி லைஃப பத்தியும் பேசுது எனக்கு. எஸ், உங்க ஈகோவும் டெத் ஆகும். சரியா? ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஸ்பிரிட் அனிமல் கிட்ட இருந்து நம்ம ஏதாவது மெசேஜஸ் எடுக்கலாம். இது எதுக்கு கொடுத்தாங்கன்னா, கடவுள் எல்லாமே ஒரு கால்குலேஷன்ல தான் கொடுப்பாங்க. சரியா? உங்களுக்கு தேவை இருக்கிறது வரும். இந்த பெயினை நீங்களே தேடி போனீங்கன்னா கடவுளை பிளேம் பண்ண முடியாது. ரைட்? ஸோ அதுதான் இங்க சொல்லுது இந்த ரீடிங்ல. தேங்க்யூ. எர்த்வார்ம். ஓ, பாருங்க, இது இந்த பாம்பு, இந்த புழு நம்ம வந்து சொல்லுவோம். ரைட்? அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப பெருசானது அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்குமே எந்த தொந்தரவுமே கொடுக்காது. ரைட்? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. with the love, calmness and the tolerance and harmony, or the understanding of a karmic lessons from this lifetime and from the past, my digestive process are healthy and effective. I integrate life situations and emotions that provide me with valuable teachings. I realize the toxic thoughts that have seemingly been part of my consciousness forever and now they gone. பாருங்க, உங்களோட அகைன் இதுலயும் அதே தான் சொல்லுது. உங்களோட பாஸ்ட் அன்ஹெல்தி கார்மிக் லெசன்ஸ் எதெல்லாம் இருக்குதோ அத எண்ட் பண்ணுங்க. சரியா? அததான் உங்களுக்கு இங்க சொல்லுது. இதனால உங்களுக்கு எது பண்ணாலுமே டைஜஸ்டிவா இருக்க மாட்டேங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது நம்மளோட வயிற்றுல இருக்கிறது. ரைட்? உங்களுக்கு டைஜஷன் கிடைக்க மாட்டேங்கி. சோ இதுவும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன சொல்லுதுன்னா, எஸ், நீங்க அதை ஃபேஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இங்க சொல்ல வருது. சரியா? ரொம்ப அன்ஹெல்தியான நீங்க ஒரு பேட்டர்ன் நீங்க திரும்ப திரும்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க எமோஷன்ஸும் வேல்யூபிள் ஆனதுதான் ஆஸ் இட் இஸ். எஸ், உங்களோட ஹாப்பினஸா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களை யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அதெல்லாம் உங்களோட கார்மிக். சரியா? நீங்க எர்த் வார்ம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. சரியா? அந்த மாதிரி ஸ்பிரிட் அனிமலே உங்களுக்கு இந்த மெசேஜ் கொடுக்குது. கான்சியஸ்னஸ்ல வாங்க. சரியா? ஸ்வீட்டான ஒரு எனர்ஜில வாங்க. உங்களோட நல்ல நல்ல விஷயத்த நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ. பர்சனல் இஷ்யூஸ் ரீச்சர்ஸ் ரெசல்யூஷன். உங்களுக்கு பர்சனல் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா
அதுக்கான ப்ராப்ளம்ஸ் ரிலீஸ் ஆகுமா? சரியா? எக்ஸ்பெக்ட் பவர்ஃபுல் சேஞ்சஸ். நியூ மூன்ல உங்களுக்கு ஏதோ சேஞ்சஸ் இருக்க போது, டார்க் எனர்ஜில இருந்து லைட் எனர்ஜில வர போறீங்க. a time for healing. Yes, இந்த ஹீலிங்கை நீங்க இப்போ பண்ணணுமா? இது பர்ஃபெக்டான டைமிங்கா? ஏதாவது நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணணும், கிரவுண்டட் எனர்ஜில நீங்க வரலாம். சரி, ஏதாவது புல்லு கார்டன் அந்த இதுல இடத்துல போய் கொஞ்சம் வாக் பண்ணி, மரம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு, தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் உங்களை ஹீல் பண்ணுங்க. சரியா? எர்தி எனர்ஜி கேக்குது பேசிக்கலி உங்களுக்கு. அர்த்து கூட கனெக்ட் ஆகணும். சரியா? அந்த மாதிரி, அதாவது மதர் அதாவது மதர் எர்த்து கூட நீங்க கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அவங்களுக்கு நன்றி சொல்றது ஸ்பெஷலி நல்லது. உங்களுக்கு யாரு நல்லது சொல்லி கொடுக்காங்க, நல்லது பண்ண சொல்றாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, கடவுளுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. சரியா? மனசார சொல்லுங்க. இதனால நீங்க ரொம்ப ஹாப்பி ஆகுவீங்க. கொஞ்சம் ஹீலிங் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கிரேட்ஃபுல் எனர்ஜி பேசிக்லி. the end of a throw cycle approaches. எஸ், இந்த சைக்கிள் இந்த பேட்டர்ன் எண்ட் ஆகும். எஸ், நீங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி நீங்க வர்தி ஆனவங்க. மத்தவங்க சொல்றதுனால உங்களை அன்ஹெல்தி இல்லைன்னா இது நீங்க வர்தி இல்லைன்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். அகைன் த ஹேங்க்மேனோட எனர்ஜி தான் வந்திருக்குது. லெட்டிங் கோ, sacrificing, reflection, uncertainty, spiritual development. ஓகே, நிறைய விஷயங்களை நீங்க தேட ஆரம்பிக்கணும். உங்களோட லைஃப்ல என்னெல்லாம் இருக்குது, உங்களோட சோல் மிஷின் பேசிக்கலி என்ன, இதை நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க தேடதுக்கு உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரியா? கூடிய சீக்கிரம். த எம்பரரோட எனர்ஜி சிவா. ஓகேவா? காட் சிவாவோட எனர்ஜி பாருங்க. அத்தாரிட்டி, ஸ்ட்ரக்சர்ஸ், எ ஃபாதர் ஃபிகர். ஒரு சில பேருக்கு ஃபாதர் ஃபிகர் ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. எஸ், சப்போஸ் நீங்க நினைக்கீங்க அவங்க உங்களுக்கு இந்த உலகத்துல இப்போ இல்லைன்னா அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கிறதா நினைங்க. சரியா? இல்ல கடவுளை கூட நீங்க ஃபாதர் ஆக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு சில பேருக்கு எனக்கு இது தெரியுது. ஃபாதர் ஃபிகர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. சரியா? இல்லைன்னா அவங்க ஏஜ்ல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அதாவது என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் ஃபிகர்ல யாராவது இருப்பாங்க வயசானவங்க, அவங்க உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹீல் பண்ணுவாங்க. சரியா? அவங்களோட பேச்சை கேளுங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. உங்க லைஃப்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க, ஒரு பெரிய ரோல் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க சீரியஸ்லி தெரியுது. நிறைய விஷயங்கள் நீங்க இப்ப பேஜ்ல தான் இருக்கீங்க, பட் உங்களுக்கு தெரிய மாட்டேங்க நீங்க ராஜாவை நெருங்கிட்டீங்கன்னு. சரியா? ஓகே, உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது லேர்ன் பண்றதுக்கு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க ரொம்பவே தெரியுது. ஓகே, பாயில் 3க்கு போலாம். ஹலோ பாயில் 3. எஸ், உங்களுக்கான ரீடிங்க பார்க்கலாம். நான் பாயில் 3க்கான கிறிஸ்டல் நான் இருக்குது. எஸ், தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, தேங்க்யூ. The world. ஓகே, ஜஸ்டிஸ்கான எனர்ஜி. எஸ், யாராவது நீங்க ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது லீகலி உங்களுக்கு கோர்ட்ல ஏதாவது போயிட்டு இருக்குன்னா எஸ், அது உங்களுக்கு இந்த வீக்ல சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் எனக்கு ஹைலி தெரியுது. சரியா? இது மணி ரிலேட்டடா இருக்கலாம், உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லைன்னா உங்க கரியர் ரிலேட்டடா ஏதாவது ஜஸ்டிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஒரு சில பேருக்கு இந்த கர்மா ரிலீசிங் ஆயிட்டு இருக்குது. இந்த வேர்ல்டு கார்டோட ஜஸ்டிஸோட எனர்ஜி சொல்றது என்னன்னா, குரு பகவான் கொடுக்கறத நம்ம சனி பகவான் தடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு ஓவரால் உங்களுக்கு தெரியுது. சரியா? இது மைட் பி எனக்கு தெரியுது 1 இயருக்கு இருக்கலாம் இந்த எனர்ஜி உங்களுக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது, ரொம்பவே பாசிட்டிவா தெரியுது எனக்கு.
தேங்க்யூ ஸ்பிரிட். எஸ், ஏதாவது வேர்ல்ட் டிராவல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான பிளானிங் நீங்க பண்ணலாம். பாசிட்டிவா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலாம். சரி, ஏதாவது டாக்குமெண்ட்ரி பெண்டிங்கா இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா அதுக்கு நீங்க ப்ராசஸ்ல போடலாம். ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், அதை அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்குதுன்னா எஸ் பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது, உங்ககிட்ட யாரோ சாரி கேட்க போறாங்க, மன்னிப்பு கேட்க போறாங்க. உங்களை ரொம்பவே தப்பான பேச்சால உங்களை ஹர்ட் பண்ணிருக்காங்க. சரியா, மைட் பி சான்சஸ் இருக்கு அந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சனா இருப்பாங்க. சரியா, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ல உங்க கூட இருப்பாங்க. அந்த பர்சன் சாரி கேட்பாங்க. இது மைட் பி சான்சஸ் இருக்குது உங்ககிட்ட வந்து மெசேஜ், இந்த மெசேஜ் கொடுக்கலாம், இல்லைன்னா டெலிபாத்திக்கல் ஏதாவது அவங்க ஃபீல் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்க உணரலாம். சரியா, அந்த மெசேஜ் எனக்கு இங்க கிடைக்குது. ஏதோ தப்பான வார்த்தையில உங்களை பேசியிருக்காங்க. சரியா, தேங்க்யூ. Two of Wands, the Hierophant energy. எஸ், ஏதாவது குரு கூட நீங்க கனெக்ட் ஆகுவீங்க. குரு கிட்ட இருந்து உங்களுக்கு அட்வைஸ், கைடன்ஸ் ஏதாவது கிடைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட உங்களுக்கான ஆன்சர் இருக்கும். பாருங்க, டூ ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி, டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜி, ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ். கமிட்மெண்ட் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். Son of Wands, the Tower, இந்த சேரியட்கான எனர்ஜி பாட்டம்ல இருக்கு. எஸ், நம்ம முதல்ல இதை பார்ப்போம். எஸ், உங்களுக்கான ஏதாவது பிளஸ்ஸிங்ஸ் ஏதாவது கிடைக்கலாம் இந்த வீக்ல, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. பிகாஸ் ஃபாதர் ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி, கமிட்மெண்ட் கிடைக்கலாம். மணி உங்களுக்கு நீங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா எஸ், நீங்க கண்டிப்பா ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, அதை நீங்க பண்ணலாம். உங்கள்கிட்ட குட் மணி இருக்குது. சரியா, நீங்க ஏதாவது கோல் வச்சிருக்கீங்க, ஆம்பிஷியஸா இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கு அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியும் கண்டிப்பா. அந்த மெசேஜ் இது மூலமா கொடுக்காங்க உங்களுக்கு. இந்த டவரோட எனர்ஜி எஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு பெயினும் இருக்குது, ஒரு வலியும் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நியூ பிகினிங் இருக்கும். சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இந்த வீக்ல தெரியுது. இது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். மைட் பி உங்களுக்கு த சன் ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. என்னன்னா நைட் ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி. ஸ்னேக் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். இதை நீங்க விட்னஸ் பண்ணணும்னா ஏதாவது பாசிட்டிவா மாறப்போகுது, உங்களுக்கு ஹீலிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது வரப்போகுதுன்னா அப்போ உங்களுக்கு ஸ்னேக் தெரியுது, உங்க ட்ரீம்ல தெரியல, இல்லைன்னா நீங்க லைவா பார்க்கலாம், ஏதாவது ஒரு பிக்சர் மூலமா பாக்குறது. அப்போ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இப்படி ஸ்னேக் வந்துட்டு இருக்குன்னா எஸ், உங்களுக்கு ஏதோ ஹீலிங்கான எனர்ஜிஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு, அதுதான் சிக்னல் கொடுக்குது. சரியா, இது ஆல்ரெடி உங்களுக்கு அப்படி தெரியுது, நீங்க ஆல்ரெடி ட்ரீம்ல உங்களுக்கு வந்திருக்குதுன்னா எஸ், இந்த மெசேஜ் கொடுக்கணும்னு நான் சொல்றது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். சரியா, ஒரு சில பேருக்கு பாஸ்ட் லைஃபும் ஸ்னேக்குக்கும் உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும். சரியா, இது காட் சிவாவோட எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. ரைட், நம்ம சிவன் காடோட எனர்ஜி அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. எஸ், நீங்க போயிட்டு வரீங்கன்னா இது ஒரு சைன் மாதிரி நீங்க வைக்கலாம். பிகாஸ் 10 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி வருது. ரைட், சம்திங் எண்டிங்ல இருக்கீங்க நீங்க, ஆல்மோஸ்ட் உங்களோட சக்சஸ் எண்ட் பண்ண போறீங்க. ஒரு சில பேர் ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ண போறாங்க, அந்த மாதிரி எனர்ஜி. பிகாஸ் 10 நம்பர் எனக்கு ஃபேமிலி வைப்ஸ் கொடுக்கறது தான். ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க எண்ட் பண்றீங்க. சரியா, இது கார்மிக் உங்களை ரொம்ப ஓவர்வெல்மிங் பண்ணி, ரொம்ப உங்களுக்கு டிப்ரெஷன், நிறைய பெயின், அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. ஆல்மோஸ்ட் நீங்க எண்டிங்ல வாரீங்க. சரியா, அதையும் நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க. இது ஏதாவது குரு மூலமா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், எல்லா ரிலேஷன்ஷிப் எது வேணாலும் இருக்கலாம். சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ், காம்படிஷன் உங்க லைஃப்ல இருக்குதுன்னா இந்த காம்படிஷனை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம்.
பிகாஸ் உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது. நீங்க சக்சஸ்ல போறதுக்கு சுத்தி சுத்தி சக்சஸ் உங்களுக்கு தான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? டூ ஆஃப் வான்ஸை வச்சு எஸ், நீங்க ஏதாவது லேண்ட் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இல்லைன்னா ஏதாவது ஷிஃப்டிங்கை பண்ணிருக்கீங்கன்னா எஸ் டெஃபினெட்லி ஒரு சில சுச்சுவேஷனை நீங்க பேலன்ஸ் கொண்டு வரணும்னா நீங்களே உங்க எண்ட்ல இருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அந்த பர்சன் எவ்வளவுக்குள்ள ஒரு இதே ஒரு டீலிங் வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்துச்சுன்னா எஸ், அந்த பர்சன் கிட்ட எப்படி இன்டென்ஷன் இருக்குது, என்ன மாதிரி கேரக்டர்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க எண்ட்ல நீங்க வெயிட்டிங் பீரியட்ல போக வேண்டாம். சரியா? நீங்களே டைரக்டா ஆக்ஷன்ல இறங்குங்க. உங்ககிட்ட அந்த வில் பவர் இருக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், அனிமல் ஸ்பிரிட்ஸ் இருந்து ஏதாவது வாங்கலாம் மெசேஜஸ். தேங்க்யூ. பஃபலோ ஸ்பிரிட். ஓகே, அலைன்மெண்ட்ல வர போறீங்க பாருங்க. ஜெனரஸ் ஹார்ட் உங்களுக்கு தேவை. எதுனாலுமே கைண்ட் பர்சனா இருங்க நீங்க. சரியா? பாசிட்டிவா இருங்க. மத்தவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க கொடுக்கறது நல்லது. சரியா? பாருங்க, ஐ ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஜாய். சரியா? மை பீஸ்ஃபுல் ஆட்டிடியூட் ப்ரோமோட்ஸ் குட் வெல் ஃபார் ஆல். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். சரியா? ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட் இருக்குது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது உங்ககிட்ட இருந்து. சோ நீங்க பாசிட்டிவா இருங்க, மத்தவங்களுக்கும் கிடைக்கும். அதே இது நீங்க நெகட்டிவா மாறும்போது அதுவே உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுவீங்க அதை. சரியா? சோ உங்களுக்கும் பிரச்சனை வரும், அக்கம் பக்கத்துல உங்களை சுத்தி இருக்கிற உங்க ஃபேமிலிக்கும் பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ஸோ எஸ், கொஞ்சம் எமோஷ்னலி நீங்க வேர்ட்ஸ் பேசுறதுக்கு பாருங்க. உங்க தாட்ஸ் இருக்குதுல்ல, கொஞ்சம் எமோஷ்னலி வேணும் தான். எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வேணும். சரியா? நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அந்த அலைன்மெண்ட்ல நீங்க கரெக்டா இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு டைம்க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இது யாருக்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆக்ஷன் அண்ட் ஆன்சர் வந்து உங்ககிட்ட இருக்குது நிறைய. எனக்கு அப்படி தெரியுதுங்க. சரியா? நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டு எடுத்தீங்கன்னா அந்த டெசிஷன் கராப் ஆகும். நீங்க வேணா டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். பட் அதை டிசைட் பண்ண வேண்டியது நீங்களா தான் இருக்கும், உங்களோட சொந்த மூளையை யூஸ் பண்ணி. சரியா? அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு ரிசோர்சஸ் நிறைய தெரியுது ஃபியூச்சர்ல. பிகாஸ் த ஃபாதர் ஆஃப் பென்டிக்கல்கான எனர்ஜி இருக்குது. ரைட்? பட் நீங்க ஏர்ன் பண்ணணும்னா பண்ணலாம். இது மைட் பி சான்சஸ் இருக்கு நீங்க இந்த 1 இயர் இதுக்குள்ள நீங்க அவுட் ஆஃப்ல போய் கூட ஏர்ன் பண்ணலாம். பிகாஸ் இது ராஜாவோட எனர்ஜி இருக்குது. ரைட்? எஸ், நீங்க ஏதாவது பஃபலோ இல்ல மாடுக்கு எதுக்காவது நீங்க ஃபீட் பண்ணலாம். அது உங்களுக்கு கர்மாவை பேலன்சிங்ல கொண்டு வரும். சரியா? உங்களோட பிரசன்ட் சிச்சுவேஷன் மாறும். ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது மாற்றம் கொடுக்கும். A time for healing. Your hard work is paying off. நான் இதை பத்தி தான் சுத்தி சொன்னேன். நீங்க கொடுக்கறது தான் உங்களுக்கு கிடைக்கும். நியூ மூன் இன் கேப்ரிகார்னோட எனர்ஜி ரொம்பவே நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங். எஸ், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் உங்களுக்கு இருக்குது, கம்மிங் தான் இருக்குது. ரைட்? வருது. The energy is gaining moment. எஸ், அதான் சொன்னேன், எமோஷனலி கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கலாம் நீங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏதாவது டக்குன்னு கோவப்படுறீங்கன்னா வேண்டாம். இல்லைன்னா ஷார்ட் டெம்பர் மாதிரி அது ஏதாவது இருக்குதுன்னா
அது வேண்டான்னு சொல்லி எனக்கு இங்க தெரியுது. உங்களுக்கு ஹீலிங் டைம் தான் இது பர்ஃபெக்ட் ஆனது. எஸ், நான் சொன்னேன் கிரவுண்டட் எனர்ஜில ஒரு சில பேருக்கு போனா நீங்க போய்க்கலாம். சரியா? ஹீலிங் தான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்னேக்கை வச்சு. சரியா? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. அதை நீங்க விட்னஸ் பண்ணுவீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அதுக்கு அதுக்கு அவுட்கமும் உங்களுக்கு ஈக்குவலா கிடைக்கும். என் நியூ ஸ்டார்ட் இஸ் கம்மிங்னா எஸ், ஒரு புது ஸ்டார்ட் இருக்குது. நியூ மூன் டைம்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம். பிகாஸ் 2 டைம் நியூ மூனுக்கான எனர்ஜி இருக்கு. கேப்ரிகான் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங். அவங்க ஃபெயில் ஆனாலுமே திரும்ப திரும்ப அதை பண்ணி சக்சஸ்ல கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. ஒரு சில பேரு கேப்ரிகான் வந்து அதுல பாதத்தை பொறுத்து இருக்கு, பாதம் அந்த மாதிரி எனர்ஜிஸ். ஸோ ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது எஸ், அங்க வந்து நினைச்சதை அச்சீவ் பண்ணுவாங்க. கேப்ரிகானோட எனர்ஜி அதுதான். அவங்க நினைச்சாங்க ஒண்ணு பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா அதுல சக்சஸ் பண்ணி அதை எல்லாம் முடிக்கிறது வரைக்கும் அவங்க ஓய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் எனக்கு இங்க தெரியுது. சரியா? நீங்களும் அதே மாதிரி அச்சீவ் பண்ண முடியும் உங்களால. உங்ககிட்ட அந்த வெல் பவர் இருக்கு. அந்த பிளஸ்ஸிங்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தேங்க்யூ. சோல் மெஷினை சர்ச் பண்ணுங்க. தேங்க்யூ. மகமாய் த வேர்ல்ட், அகைன் த வேர்ல்ட் கார்டோட எனர்ஜி. த மெஜிஷியன் நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த சக்சஸ் மெஜிஷியன் வந்து கிரியேட் பண்றது, உருவாக்குறது. சரியா? ஓன் ஐடியா, ஓன் நாலேஜ். த டெவில். இது ஃபியூச்சர் செல்ஃப் மெசேஜ். விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். கண்டிப்பா டிராவலும் சொன்னேன். யூனிட்டி இருக்குது. எனக்கு இந்த வீக்ல மாதிரி தெரியல. எஸ், இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இல்லைன்னா எஸ், நீங்க பார்க்க போறீங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கலாம். இது ஃபியூச்சர் செல்ஃப்கான மெசேஜஸ், ரைட்? ஸோ எஸ், யூனியன் ஏதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி எனக்கு இங்க தெரியுது. இந்த மெஜிஷியனோட எனர்ஜி. எஸ், உங்களுக்கு வில் பவரை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். கிரியேஷன், நீங்க கிரியேட் பண்ண வந்தவங்க. சரியா? உங்களோட ஸ்டோரியை நீங்களே எழுத முடியும். எழுதுங்க. சரியா? மைட் பி சான்சஸ் இருக்குது வேற யாராவது உங்களை வேற விதமா சொல்லியிருக்கலாம், வேற ஆங்கிள் உங்களை சொல்லியிருக்கலாம். சரியா? அது மாத்தி காமிங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க உங்களுக்கு தெரியுது. மேக்னெட் பவர் மாதிரி நீங்க ரொம்ப ஷைனா இருக்க போறீங்க. உங்க ஃபேமிலி லைஃப்லயும் எனக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வர்ற மாதிரி தெரியுது. சரியா? உங்களோட லவ் லைஃப்ல கூட இருக்கலாம். இது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். எஸ், இதுதான் உங்களுக்கு ஓவரால் எனர்ஜிஸ் கைஸ். பை.